மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியும் வணங்கிக் கொள்வோம். அவர்கள் அனைவரும் நமக்கு நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரசன ஞானத்தையும் பிரபஞ்ச அறிவையும் பெருமையோடு வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆட்சிகள். அனைவரையும் ஜிகாஸ்டோ அன்போடு வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு குரு செவ்வாய் புதன் இந்த காம்பினேஷன்ல என்ன விதமான யோகங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். பெரும் பதவிகளையும் பெரும் புகழையும் பெரும் செல்வத்தையும் தரக்கூடிய அமைப்பாக இந்த குரு செவ்வாய் புதனுடைய தொடர்பு அமைகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஒருத்தருக்கு பெரும் பதவி அமையணும் அப்படின்னா குரு செவ்வாயோட தொடர்பு இருந்த போதுதான் அவர் இந்த பெரும் பதவிக்கு போறார். அந்த பெரும் பதவியை தக்க வச்சுக்கிறது புதனுடைய தொடர்பு தேவைப்படும். ஒரு சாதாரண மாநில கவுன்சிலர் இருந்து ஒரு பெரிய அளவில் எம்பியா போகிற வரைக்கும் இருக்கணும்னா ஒரு பதவிக்கு அவர் போராடியோ இல்லை போராடாமலோ ஒரு பதவியில இருக்கணும்னா அவருக்கு குருமங்கள யோகம் வலுவா இருக்கு. இந்த குருமங்கள யோகம் இல்லாம ஒரு பெரும் பதவி அவர் அடையிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கு. கூட புதன் சம்பந்தப்படும் போது அதை தக்க வச்சுக்கிறார். அந்த கிடைக்கக்கூடிய யோகத்தை தக்க வைத்துக் கொள்கிறார். சாதாரண ஒரு நபருக்கு இந்த குரு செவ்வாய் சேர்க்க ஒரு நிரந்தரமான வருமானத்தை, நிரந்தரமான பதவியை, நல்ல வீடை, நல்ல சொத்துக்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த குரு செவ்வாய் சேர்க்கக்கூடிய அத்தனை பேருமே சொந்த வீடோட, சொந்த நிலங்களோட, நல்ல வருமானத்தோட தன் காலத்துல நடத்திடுறாங்க. இவங்களை இந்த குரு செவ்வாய் தொடர்புக்கு புதன் சம்பந்தப்படும் போது அந்த நிரந்தர வருவாய், நிரந்தர சேர்க்கைகளை தக்க வச்சுக்கிறாங்க. இந்த குரு செவ்வாய் சேர்க்கையோட யார் தோத்து போறாங்கன்னு எடுத்து பார்த்தோம்னா சந்திரன் மறைஞ்சிருக்கிற ஜாதகம் தோத்து போகுது. சந்திரன் மறையாம இந்த குரு செவ்வாய் சேர்க்கை பார்வை தொடர்பு இருக்கக்கூடியவங்க அத்தனை பேருமே நல்ல பதவி, நல்ல அதிகாரம், பெரும் செல்வம், நிரந்தரமான வருவாய், நிரந்தரமான ஒரு தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய பெருமை, இதெல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த விதி ஒரு 200 ஜாதத்தை பார்த்தோம்னா 190 பேருக்கு பொருந்தி. அப்ப சந்திரன் மறைந்திருக்கவங்களை தவிர மற்ற எல்லாத்துக்குமே இந்த குரு செவ்வாயோட தொடர்பு நல்ல பதவியை கொடுக்குது, நல்ல அதிகாரத்தை கொடுக்குது. இந்த குரு செவ்வாயோட சேர்ந்து புதன் சம்பந்தப்படுது அப்படின்னா தானே புதன் சம்பந்தப்படுது அப்படின்னா கேட்ட நட்சத்திரத்துல இந்த குரு செவ்வாய் இருக்கலாம், ரேவதி நட்சத்திரத்துல குரு செவ்வாய் இருக்கலாம். ஆயிலத்தில் இருக்கும்போது என்னுடைய பலம் குறைவா இருக்க காரணம் செவ்வாய் நீசமா இருக்கு. ஆனாலும் அவருக்கு ஒரு பதவி கிடைக்கும், அதுல மாற்று கருத்து இல்லை. புதனுடைய வீடுகள் இருக்கலாம், கன்னி அல்லது மிதனத்தில் இருக்கலாம், இல்ல டைரக்டா குரு செவ்வாயோட புதனே சேர்ந்து இருக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு பெருந்தன்மை, ஒரு பெரிய லெவல்ல செல்வம், ஒரு பெரு அதிகாரம், பெரும் புகழ், நிரந்தரமான வருவாய், ஒரு தங்குவதற்கான ஒரு நல்ல வீடு வாசல், இதெல்லாமே அவங்களுக்கு இயல்பா கிடைக்கும். அவங்க கவலை இல்லாத வாழ்க்கையை நோக்கி அவங்க பயணிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஒரு யோகத்தை தரக்கூடிய கிரக சேர்க்கை. அதுக்கு சமமான ஒரு குட்டியான ஒரு அவயவத்தையும் தரணுங்கிறது நம்மளுடைய விதி. அப்ப இவங்களுக்கு என்ன ப்ராப்ளங்கள் வருது அப்படின்னா ஒரு ஸ்கின் டிசீஸ் வருது, ஒண்ணு மலக்குடல்ல பிரச்சனை இருக்கு, அதே மாதிரி கல்லீரலையும் பிரச்சனை. இந்த 3 பிரச்சனையும் இருக்கு. மெயினா இருக்கக்கூடியது ஒரு ஸ்கின் அலர்ஜி அல்லது ஸ்கின் டிசீஸ் சம்பந்தப்பட்டது, மலக்குடல்ல பிரச்சனை இருக்கிறது. இந்த 2 தொந்தரவுகளும் அவங்க அதிகப்படியான தொந்தரவு பண்றாங்க. கல்லீரல்ல தொந்தரவு இருக்கு. இந்த 3 தொந்தரவும் உடல் உபாதை. ஒரு பொருளாதார யோகத்தை தரக்கூடிய இந்த கிரக சேர்க்கை மெடிக்கல் அஸ்ட்ராலஜில ஒரு ஒரு தொந்தரவு கட்டாயம் கொடுக்குதுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இவங்க உணவு கட்டுப்பாடோடு இருக்கிற பட்சத்துல உடம்பு பலம், மனோபலம் எப்போதுமே இருக்கு. அந்த பதவியை ஆண்டு அனுபவிக்கக்கூடிய சக்தி அபரிவிதமா இருக்கு. லக்கணத்திற்கு இந்த கிரக சேர்க்கை மறையாத போது இந்த ஜாதகரே இந்த யோகத்தை அனுபவிக்கிறார். மறைஞ்சிருக்கிற போது இந்த ஜாதகருடைய குழந்தைகள் இந்த யோகத்தை அனுபவிக்கிறாங்க. ஆக மொத்தம் இந்த குடும்பம் இந்த யோகத்தை அனுபவிக்குதானா? ஆமா, கட்டாயம் அனுபவிக்கிறார்கள். அதுல மாற்று கருத்து இல்லை. இப்படி இருக்கலாம். குருவை செவ்வாய் பார்க்கலாம், அவங்களுக்கும் அந்த யோகம் இருக்கு. குரு செவ்வாய் பார்க்கலாம், குருவை புதனும் பார்க்கலாம். தனித்த குருவை செவ்வாயும் புதனும் பார்க்கும்போது இந்த யோகம் ஏற்படுது. இது காலதாமதமா ஏற்பட்டாலும் கூட அவங்க அறிவினால சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் நிறைய இருக்கு. புதன் ஒரு அறிவார்ந்த கிரகம் அப்படிங்கிறனால இதுக்கு எந்த விதமான பெரிய முதலீடும் இல்லாம தன்னுடைய சுய முயற்சினால ஒரு பதவி, ஒரு பேர், ஒரு புகழ் அடைவதற்கு மூல காரணமா இருக்கு. ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விருட்சத்துல செவ்வாய்,
சிம்மத்துல புதன் இருக்கு, கும்பத்துல குரு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப செவ்வாயும் புதனும் குருவை பார்க்கும்போது இந்த யோகம் ஏற்படுது. இது தாமதமா ஏற்பட்டாலும் கூட அவங்க தன்னுடைய பேரால, தன்னுடைய உழைப்பால, தன்னுடைய முழு சுதந்திர மனப்பான்மையினால ஒரு புகழ அடைகிறாங்களான்னு ஆமா அடைகிறாங்க. அது அரசியலா இருக்கலாம், பத்திரிகை துறையா இருக்கலாம், ஜோதிடத்துறையா இருக்கலாம். ஸோ முதலீடு இல்லாத தொழில்களில் அவங்களோட வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்கு. இந்த கிரக சேர்க்கை பொருளாதாரத்துக்கு ஒரு தகுதியான ஒரு தரமான கிரக சேர்க்கை. இதுல இன்னொரு மைனஸ் என்ன அப்படின்னா, இந்த செவ்வாயும் புதனும் சேர்ந்து குருவை பார்க்கறாங்க அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அல்லது புதனுக்கு அடுத்து செவ்வாய் நெருக்கமா இருந்து புதன் பார்க்கறாங்க அப்படிங்கிற போது இடங்கள்ல அவங்க வச்சிருக்கக்கூடிய இடங்கள்ல பிரச்சனை வருது, வீடுகள்ல வில்லங்கம் வருது, டாக்குமெண்ட்ல பிரச்சனை வருது. சொத்துக்கள்ல கொஞ்சம் வில்லங்கம் வந்தாலும் கூட முதலே சொன்ன மாதிரி பொருளாதாரம், பதவி, அதிகாரங்கள்ல உங்களுக்கு பிரச்சனை வர்றது கிடையாது. புதனுக்கு அடுத்து குரு இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் வந்துடும் இல்லை. ஆனா புதனுக்கு அடுத்து செவ்வாய் இருந்தாலோ அல்லது செவ்வாய்க்கு அடுத்து புதன் இருந்தாலோ அவங்க ரெண்டு பேருடைய நெருக்கங்கள் இடம், வீடு, வாசல் போன்றவற்றில் இருக்க பத்திரத்துல வில்லங்கம் வருது. பங்காளிகளுக்குள்ள சொத்து பிரச்சனையில பிரச்சனை வருது. மற்றபடிக்கு அவங்களுக்கு ஒரு அதிகாரத்தையும் ஒரு பெரும்புகழையும் நிரந்தர வருவாயும் குடியிருக்கக்கூடிய அற்புதமான வீடையும் நிலங்களையும் இந்த கிரகத்திற்கு பெற்றுத் தருவதனால மாற்று கருத்தே கிடையாது. இதோட தசாபுத்தி காலங்கள்ல இந்த யோகத்தை அவர்கள் பன்மடங்கு அனுபவிக்கிறார், பன்மடங்கு அனுபவிக்கிறார். இதோட தசாபுத்தி இல்லாத காலங்கள்ல குறுகிய லெவலே அனுபவிக்கிறார், ஆனாலும் அனுபவிக்கிறார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இந்த விதிகளை உங்களோட ஜாதகங்களோட பொருத்தி பாருங்க, அற்புதமா மேட்ச் ஆகி வரும். இது நம்மளுடைய ஸ்டாம்பில் ஒரு அற்புதமான ஸ்டாம்ப் ரோல் அதை பயன்படுத்திட்டு வர்றேன், சொல்லி பாருங்க. நம்ம ஜிகஸ்ட் என்ன பண்றோம்னா எல்லாத்துக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படிங்கிறக்காக நாம சொல்லி அனுபவிச்சு ரசிச்ச விதிகளை எளிமைப்படுத்தி உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வர்றேன். ஸோ அதை நீங்களும் அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஜோதிட முறையில் மிகச்சிறந்த ஒரு உன்னதமான கலைஞரை உணர்வீங்க. எல்லாரும் ஜோதிடம் படிக்கிற மூலியமா தன்னுடைய வாழ்க்கை தரம் சிறப்பா இருக்குன்னு நான் நம்புறேன். இது ஏதேனும் ஒரு வகையில உங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. நம்ம ஒரு ஒரு நல்ல வழி நோக்கி போவதற்கு இந்த ஜோதிடம் ஒரு கலங்கரை விளக்கமா பயன்படுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. மீண்டும் நம்ம இந்த ஜோதிடத்துறையில எல்லாரும் ஒரு ஒரு மைல்கல்லா இருக்கணுங்கிறதுக்காக தொடர்ந்து இந்த சேவையை பயன்படுத்திட்டு வரலாம். நம்ம ஜிகஸ்ட என்ன பண்றோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் 2 பிரிவா பிரிக்கிறோம். முதல் பிரிவு ஜோதிடமே தெரியாதவங்களுக்கு ஜோதிடத்து அடிப்படைய எந்த விதமான கணிதமும் இல்லாம ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்துல அற்புதமா ஒரு ஆன்லைன் வகுப்பா நடத்திட்டு வர்றோம். அது வர ஆகஸ்ட் 15 அன்னைக்கு அந்த வகுப்பு தொடங்க இருக்கிறது. ஏற்கனவே ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு ஜோதிடத்தோட சிறப்பு வகுப்புகள் நடத்திடுவோம். அதை அப்பப்ப நம்ம வெளிப்படுத்திக்கிட்டே வருவோம். ஸோ ஜோதிடத்துல அடிப்படை படிக்கணும் அப்படின்னு விரும்புறவங்க கீழே நம்பர்ல பதிவு செய்து வகுப்புல சேர்ந்துக்கலாம். இந்த வகுப்பை நானும் உங்களோட கலந்து என்னுடைய கோச்சிங் உங்களுக்கு இருக்கும். ஒரு சிறந்த அனுபவத்தை நேரடியாக உங்களால் பெற முடியும்னு உத்தரவாதம் கொடுக்குறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவருக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் விஞ்ஞானத்தையும் பேரறிவையும் பிரசனையும் பெருமையோடு வழங்கட்டும். வாழ்த்துக்கள்.